இந்தியா கூட்டணி, பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த இரண்டு கூட்டணிக்கும் மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளாக நீங்க சொல்லுங்க. நான் கட்சிகளாக நான் சபையிட்ட இந்த கூட்டணி சார்ந்து தேசிய அளவுல ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கு, தமிழ்நாடு அளவுலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த ரெண்டையும் சொல்றேன். முதல்ல நம்ம இந்தி கூட்டணியை எடுத்துக்கலாம். இதுல சில ஃபேக்ட்ஸ், தேர்தல் தரவுகள். நீங்களும் இந்தி கூட்டணி தானே? இல்ல நான் இந்தி கூட்டணியை பத்தி பேசல, தேர்தல் தரவுகள் இந்தியா கூட்டணி சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்தியா கூட்டணி சொல்ல மாட்டீங்களான்னு கேக்குறேன். இல்ல இந்தி கூட்டணிங்கிறதுக்கு அலையன்ஸ் தானே, ஏதானே, அதனால நான் இந்தி கூட்டணி. அவங்க ஏஐ சேர்த்து இந்தியான்னு சொல்லுவாங்க, நான் இந்தி கூட்டணி தான் சொல்லுவேன். கூட்டணிக்கு ஆங்கிலத்துல அலையன்ஸ், அந்த ஏஐ சேர்த்தா நீங்க இந்தியான்னு சொல்றீங்க, நான் இந்தி கூட்டணி ரொம்ப கரெக்டா சொல்றேன், அவ்வளவுதான். அதாவது 28 கட்சிகளை கொண்ட இந்தி கூட்டணி ஒட்டுமொத்தமாக பெற்ற தொகுதிகளை விட பிஜேபி என்கிற தனி கட்சி பெற்ற தொகுதிகள் அதிகம். காங்கிரஸ் 13 கோடி வாக்குகளை அள்ளியது, பிஜேபி 23 கோடி வாக்குகளை அள்ளியது. காங்கிரஸை விட பிஜேபி 10 கோடி வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது. பிஜேபி பெற்றிருக்கக்கூடிய இந்த 10 கோடி வாக்குகளை காங்கிரஸ் பெறுவதற்கு இன்னும் பல மாமாங்கமாகும். கடந்த 3 தேர்தல்களில் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டினால் கூட பிஜேபி பக்கம் நெருங்க முடியாது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, பிஜேபி கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்தது. பிஜேபி கூட்டணி என்டிஏ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு தெரியும், மோடின்னு தெரியும். அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் வெற்றியை தந்தார்கள் என்றால் அதனுடைய பொருள் திரும்பவும் பிரதமராக மோடி வர வேண்டும் என்றுதான். அது தெரியாம வாக்களிக்கல. அதே நேரத்தில் முந்தைய தேர்தல்களை விட மிக சிறப்பான முறையில் எதிர்க்கட்சிகளை வெற்றி பெற வைத்த மக்கள் எதிர்க்கட்சி கூட்டணிக்கு ஆளுகிற வாய்ப்பை தரவில்லை. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை காங்கிரசுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? ஒன்னே ஒண்ணுதான், இந்தியாவுக்கு வலிமையான பிரதமர் தேவை, அதே நேரத்தில் வலுவான எதிர்க்கட்சி தேவை. செயல்படுவதற்கு மோடி தேவை, செக் வைப்பதற்கு காங்கிரஸ் தேவை. இந்த தீர்ப்பை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். மோடி அவர்கள் விட்டுக் கொடுக்கல. என்டிஏ கேண்டிடேட், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி என்பது நன்றாக தெரியும், தெரிந்தே வாக்களித்திருக்கிறார்கள். அதனால மோடி தான் வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். இன்னொன்று, இந்த கூட்டணியை பத்தி இன்னொன்று இங்க சொல்லி ஆகும். அது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த தேர்தல் குறிப்பா தமிழக களம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல் உண்டு. அது என்னன்னா, இதுக்கு முன்னால தேர்தல் களம் அப்படிங்கிறது மாநிலம் தழுவியதாக இருக்கும். நீங்க சாதாரண இந்த தடவை எப்படிப்பா அப்படின்னா, இந்த தடவை டிஎம்கே தானே ஃபுல்லா, இந்த தடவை ஏடிஎம்கே தானே அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த முறை மாநிலம் தழுவியதாக களம் இல்லை, மாறாக தொகுதிக்கு தொகுதி மாறியது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், தமிழ்நாட்டில் மட்டும் இப்ப சொல்றேன், தமிழ்நாடு சொல்லக்கூடிய செய்தி. அதாவது ஒரு உதாரணத்துக்கு வேலூர்ல டிஎம்கேக்கு என்டிஏவுக்கு இடையில் போட்டி என்றால், விருதுநகர்ல டிஎம்கே கூட்டணிக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு இடையில போட்டி. எப்படி மொத்த களம் மாநிலம் தழுவியதாக இல்லாமல் தனித்தனியாக தொகுதி தழுவியதாக மாறியது. அப்படி என்றால் இது சொல்லுகிற செய்தி என்ன? இது சொல்லுகிற செய்தி திராவிட கட்சிகளின் ஏகபோகம் தகர்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். இந்த மதுரை தொகுதி எடுத்துக்கங்க. மதுரை தொகுதியில 2 கழகங்களின் துணையே இல்லாமல் ஒரு தேசிய கட்சி 2வது இடத்துக்கு வருகிறது, 2 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெறுகிறது. இது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை படைத்தவரை என்னுடைய அருகில் அமர்ந்திருக்கிறார் பேராசிரியர் சீனிவாசன். அண்ணன் பேருக்கு நாளைக்கு மீனாட்சி கோயில் அர்ச்சனை பண்ணணும்பா. இதுக்கு முன்னால தேசிய கட்சி இப்படி நடந்தது கிடையாது. இந்த மாதிரி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த களமாற்றம், இந்த ரசாயன மாற்றம் எதை சொல்லுகிறது என்றால், தமிழகத்தில் இதுவரையிலும் இருந்து வந்த 2 கட்சிகளுக்கு இடையிலான அரசியல் என்பது மாறி அது 3 கட்சிகளுக்கு இடையிலான அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். அதுதான் உண்மை. சொல்லிடுறேன். கேள்வியோட இல்ல, மதுரையில தேமுதிக தமாக யாருமே இல்லையா? அண்ணன் சுயேட்சையா நின்னு ஜெயிச்சாரா? அப்ப தேமுதிக கூட ஓட்டு இல்லையா மதுரையில? சொல்லி முடிக்கிறேன். நீங்க என்னமோ கேட்டீங்க கார்த்திகேயன், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. இல்ல, தேமுதிக அதிமுகவோட இருந்தாங்க. இல்ல, அவங்க தேமுதிக அதிமுகவுடன். அதானங்க நாங்க சொல்றோம். இந்த வேற பிரச்சனையே இந்த கூட்டணி வாக்கு பூரா அந்த பக்கம் போயிடுச்சுங்கிறதா எங்களுடைய பிரச்சனை. நான் சொல்றது என்ன அப்படின்னா,
நான் சொல்றது என்னன்னா திராவிட கட்சிகளின் ஏகபோகம் தகர்த்து கொண்டிருக்க கட்சிகள்னு பன்மையில சொல்றேன். அதிமுகவே உள்ளடக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சோ அதிமுக மோனோபோலி அவுட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு திராவிட கட்சி தேய்ந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க கேட்கலாம் ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இந்த வெற்றி தோல்விங்கிறது பெரிய விஷயம் இல்ல. கடந்த பல மக்களவை தேர்தலில் டிஎம்கே 0 எடுத்தது உண்டு, ஏடிஎம்கே 0 எடுத்தது உண்டு, அதற்கப்புறம் தலைத்தது உண்டு. ஆனால் இன்னைக்கு பிஜேபி எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும் 81 அசெம்பிளி செக்மெண்ட்ஸ்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது. மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இடைவேளைக்கு போனோம். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். நீங்க பாஜகவின் வளர்ச்சி மட்டும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றீங்களா, காங்கிரஸோட வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த தேர்தலில் கிடைச்ச புள்ளிவரத்தின்படி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் திமுக ஓட்ட வாங்கி வந்திருக்காங்க சார். நாங்க எங்க சொந்த ஓட்ட வாங்கி வந்திருக்கோம். காங்கிரஸ் அதாவது இந்த காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு சாதனை. காங்கிரசுக்கு பிஜேபி இடையில தெளிவான வித்தியாசம் இருக்கு. காங்கிரஸ் ஒரு கழகத்தின் துணையோடு வாக்குகளை பெற்று இருக்கிறது. பிஜேபி எந்த கழகத்தின் துணையும் இல்லாமல் வாக்குகளை பெற்றிருக்கு. அதுதான் வித்தியாசம். நான் சொல்லிட்டு இருக்கேன். பேசுவோம். இருதுருவ அரசியல், தமிழ்நாட்டுடைய இருதுருவ அரசியல்ங்கிற தன்மை மாறுது. பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளோட பாஜகவே நிக்கலாமே, இவ்வளவு வேகமா வளர்ற கட்சி. நம்ம பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நம்ம தமிழ்நாட்டுடைய இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறுது, அதே மாதிரி தேசிய கட்சிகளுடைய வளர்ச்சியும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.